குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திருக்குறள் கேட்டிருந்தீங்க. அதாவது எல்லாத்துக்கும் மற்ற குறள் தெரியுதோ இல்லையோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த குறள் தெரியுதோ இல்லையோ அதனுடைய விளக்கங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவக்கால் சோகக்கால் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்மளை காக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நம்மளை காக்க முடியும். அப்படி இல்லை, நம்ம எதுக்கிறதாலும் கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்போ நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், சிக்கலில் இது பண்ணிக்கிறோம், ஒரு குற்றத்துக்கு ஆளாகிடுவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள். சில பேர் அவங்க கோவப்படுறதே நியாயப்படுத்துவாங்க. கோவப்படுறதே தவறு, அதை வேறு நியாயப்படுத்துறது பெரிய தவறு இல்லையா? ஆனால் கோவப்படணும். எந்த இடத்துல கோவப்படணும்? ஒருத்தவங்க வந்து அநியாயம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள வான் பண்ணுறதுக்காக நம்ம கோவப்படணும். அந்த மாதிரி தவறுகளை சுட்டி காமிக்கிறதுக்காக நம்ம கோவப்படணும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது வந்து தவறு. அதை வந்து நம்ம எல்லாருமே மாற்றிக்கணும். இப்போ யாராக இருந்தாலுமே வந்து அதுக்கும் இன்னொரு குறள் சொல்லியிருக்காங்க. யாகவர் ஆயினும் நாகாக்க சோகக்கர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம நாவடக்கம் வேணும். நாவடக்கம்னா தேவையில்லாத பேசக்கூடாது. மற்றவங்கள வந்து அவதூறாக பேசக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாத்துக்குமே நல்லது. தேங்க்யூ.